ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் உலகம். இன்றைக்கி சமையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தஞ்சாவூர் ஸ்பெஷல் பணியார குழம்பு, முட்டை பணியார குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள், மெயினாக ஒரு 4 முட்டை, அதுக்கப்புறம் அந்த பணியாரத்துக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இதுக்கு முக்கியமானது ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு முக்கியமான பொருள் வந்து ஒரு கிண்ணம் இட்லி மாவோ தோசை மாவோ. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு பொடிச்சது, உப்பு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு, பொட்டுக்கடலை, அப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 4 முந்திரி பருப்பு. அவ்வளோதாங்க இதுக்கு அரைக்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் கசகசா கூட போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். அப்புறம் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் நல்லா தட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு சோம்பு, கல்பாசி, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனிஷ், அப்புறம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள். என்னோடய ஃபேவரெட்டு குழம்பு மிளகாத்தூள் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டுத்துக்குமே. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த 4 முட்டையும் உடச்சி அதுக்கப்புறம் சேர்க்கணும். நல்லா இந்த முட்டையை உடச்சதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணணும். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இட்லி மாவு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கிண்ணம். இது எதுக்காக இந்த இட்லி மாவு சேர்க்குறோன்னா, இந்த பணியாரம் வந்து அமிங்கிராம். இப்போ வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது குழம்பு மிளகாத்தூள் தான். இதில் எல்லா சாமானும் போட்டு வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்ந்து கலந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இட்லி மாவு போட்டு செஞ்சோம்னா இந்த முட்டை பணியாரம் வந்து ரொம்ப நேரம் அமுங்கி போகாமல் அந்த மாதிரி நல்ல ஷேப்பாக இருக்கும். அதனால தான் ஒரு கிண்ணம் இட்லி மாவு. இப்போ கலந்தாச்சு. இந்த பணியாரக்கல்லில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் 3/4 குழி நிரம்புற மாதிரி நம்ம ஊற்றணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். ஃபுல்லாக ஊற்றினோன்னா கொஞ்சம் ஷேப்பு நல்லா வராது. அதனால தான் ஒரு 3/4 குழி. உங்கள் பணியார சட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. இப்போ எல்லாம் இது பண்ணோன்னே ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். அப்போ தான் மேல் பக்கமும் நல்லா வெந்து நல்லா புசு புசுன்னு பணியாரம் நல்லா ஷேப்போடு கிடைக்கும். அதுக்காக இது எங்கள் ஊர் தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க. காய்கறி மற்ற இது இல்லாத போது சட்டன் வீட்டில் இருக்க அந்த முட்டையை வச்சு ஒரு குழம்பு நல்லா ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், அந்த இட்லி மாவு சேர்த்ததுனால இந்த பணியாரம் வந்து நல்ல புசு புசுன்னு இருக்கும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த பணியாரத்தை இதே டைப்பில் கொஞ்சோண்டு இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும், மீதி முட்டை 4 இருந்தால் போதும். ஒரு 20-25 பணியாரம் வருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் வெறும் முட்டையில் பண்ணிங்கன்னா இந்த அளவு ஷேப் கிடைக்காது. பாருங்கள், எனக்கு வந்து 20 பணியாரம் அந்த 4 முட்டைக்கு கிடச்சிது. இப்போ எப்படி குழம்பு தாளிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த காமிச்ச பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அரைச்சி நல்லா விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு, சட்டி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில், உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயில் பிடிக்குதோ அது. அப்புறம் இப்போ தாளிக்கப்பட்ட லவங்கம், கல்பாசி, ஸ்டார் அனிஷு, சோம்பு, இவ்வளோதான். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை நான் தட்டி தாங்க சேர்ப்பேன். ஏன்னா பேஸ்டெல்லாம் அந்தளவு மனம் கொடுக்காது. நீங்கள் தட்டி சேர்த்து பாருங்கள், எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்துடணும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி ப்ளஸ்ஸு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அப்போ குழம்பு நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா
வெங்காயம் போடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழம்பு நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இது ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாதுங்க. இந்த ஸ்டேஜில் அது இப்போ கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் போடணும். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துங்க, தனி மிளகாத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு நல்லா ஒன்று சேர்ந்துடும். அந்த பச்சை வாசனையும் சீக்கிரம் போயிடும். அதனால தான் இந்த டிப்பும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயில். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒட்டுக்கா எண்ணெய் ஊற்றுறதோட இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எண்ணெய் ஊற்றணும்னு வச்சுங்களேன், எண்ணெயும் ரொம்ப குழம்புக்கு தேவைப்படாது. ப்ளஸ்ஸு நல்ல நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்ச அதே மாதிரி ருசியாகவும் நல்லாவும் இருக்குங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துங்க. அடி பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பு பார்த்து பண்ணணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா தண்ணி கலந்து ஓரளவு கொஞ்சம் தண்ணி, ஏன்னா குழம்பு நல்லா சுண்டணும் பாதியாக, அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க மூடி போட்டு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதித்து பாதியாக வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பணியாரத்தை போடணும். நம்ம வெறும் முட்டையில் செஞ்சோன்னு வச்சுங்களேன், பணியாரம் அமுங்கியும் போயிடும், ப்ளஸ்ஸு குழம்பும் நிறையா குடிச்சிடும். நீங்கள் இந்த இட்லி மாவு கொஞ்சம் கலந்து செஞ்சு பாருங்கள், பணியாரம் அப்படியே குண்டு குண்டாக அழகாக இருக்கும். இதுதான் மெயின் டிப்புங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக மிதக்குது பாருங்கள். குழம்பும் ரொம்ப உறிஞ்சிடாது, ஓரளவு நல்லா இந்த அளவு குழம்பு கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக இந்த பணியாரம் கொஞ்சம் தண்ணியை இழுத்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கு அவ்வளோ செட் ஆகாது. தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பணியாரத்தை எடுத்து வச்சுட்டு வேறு எந்த தொட்டுக்கையும் தேவையில்லை, பணியாரத்தை எடுத்து வச்சுட்டு அழகாக குழம்பு போட்டு சாப்பிட்லாம். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பணியாரம் உங்களுக்கு, இந்த குழம்பு எப்படி உங்களுக்கு வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ஐட்டம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக ரெசிபி செஞ்சு நம்ம சேனலில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ.